ஓம் சாந்தி. 18/5/25 அவ்யக்த பாப்தாதாவினுடைய மகாவாக்கியம். தலைப்பு: மாஸ்டர் ஞானசூரியபன் அனுபூதி கி கிரணே ஃபேலாவோ, விதாத்தா பனோ தபஸ்வி பனோ. மாஸ்டர் ஞானசூரியனாகி அனுபவங்கள் என்ற கிரணங்களை பரப்புங்கள், தன்னை உருவாக்குபவர் ஆகுங்கள், तपस्वियागवे இருங்கள். आज बाप दादा अपने चारों ओर की होली हंस बच्चों से होली मनाने ले आए हैं. இன்று பகவான் நாலாபுறமும் உள்ள தூய்மையான அன்னப்பறவை குழந்தைகளிடத்தில் ஹோலி விழாவை கொண்டாடுவதற்காக வந்தடைந்துள்ளார். बच्चे भी प्यार की डोर में बंधे हुए होली मनाने ले पहुंच गए. குழந்தைகளும் அன்பு என்ற கயிறில் கட்டுப்பட்டு ஹோலி விழாவை கொண்டாடுவதற்காக வந்தடைந்துள்ளார்கள். மிலன் மனானிலேயே கித்தனா பியார் சே பहुंच गए. பகவானை சந்தித்து விழாவை கொண்டாட எவ்வளவு அன்புடன் வந்தடைந்திருக்கிறார்கள். பாப்தாதா சர்வ बच्चों के भाग्य को देख रहे थे. कितना बड़ा भाग्य. பகவான் குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து கொண்டிருந்தார். எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று வர்ணிச்சார். ஜித்னே ஹி ஹோலியஸ்ட் ஹே உத்னே ஹி ஹையஸ்ட் பி ஹே. எவ்வளவு தூய்மையாக இருக்கின்றார்களோ அந்த அளவு உயர்ந்தவர்களாகவும் இருக்கின்றனர். சாரே கல்ப் மே தேக்கோ, ஆப் சப்கே பாக்ய சே ஊஞ்சா பாக்ய और किसी का नहीं है. பாபா சொல்றாங்க, முழு கல்பத்திலையும் கூட நீங்க பார்த்தீங்கன்னா உங்களை போல பாக்கியம் வேறு யாருக்குமே இருக்க முடியாது. உயர்ந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைத்த மாதிரி யாருக்குமே இருக்கவே முடியாது. ஜான்தே ஹோனா அப்னே பாக்கியக்கோ. பாபா கேட்குறாங்க, தெரியும் தானே உங்களுடைய பாக்கியம் உங்களுக்கு. வர்த்தமான் சமயபி பரமாத்மா பாலனா, பரமாத்மா படாயி, பரமாத்மா வரதானம் சே பல் ரஹே ஹோ. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா பரமாத்மாவின் பாலனை, பகவானுடைய படிப்பு, பகவானுடைய வளர்ப்பு, பகவானுடைய வரதானம், இதால நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பவிஷ்யமே பி விஸ்வக்கு ராஜ்ய அதிகாரி பன்தே ஹோ, பன்னா ஹி ஹே. எதிர்காலத்தில் நம்ம ராஜ்ய அதிகாரி ஆயிடுவோம், அது ஆகிதான் தீருவோம். அது நிச்சயிக்கப்பட்டது, நமக்கு நம்பிக்கையும் இருக்குது நமக்கு. बाद में भी जब पूज्य बनते हो आप श्रेष्ठ आत्माओं जैसा पूजा विधि पूर्वक किसी की भी नहीं होती है. பகவான் இந்த அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார். என் குழந்தைகள் எப்போ பூஜைக்குரியவர்களாக இருக்கின்றனரோ அவர்களை போல விதிப்படி வேற யாருக்குமே பூஜை ஏற்படுவதில்லை. வர்த்தமான் பவிஷ்ய பூஜ்ய ஸ்வரூப் மே ஹோலியஸ்ட் ஹையஸ்ட் ஊஞ்ச்தே ஊஞ்ச். பாருங்க, நிகழ்காலத்திலையும் சரி, பூஜ்ய சொரூபத்திலையும் சரி, ஹையஸ்ட் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக குழந்தைகள் இருக்கின்றனர். ஆப்கே ஜட சித்திர உனோகோபி ஹர் கர்மக்கி பூஜா ஹோத்தி ஹே. பாபா சொல்றார், இப்ப நம்ம சிரேஷ்ட கர்மா செய்யறோடைய செயல்கள், இதோட ஒவ்வொரு நினைவார்த்தம் ஜட சித்திரத்துக்கும் ஏற்படுகிறது. अनेक धर्म पिता महान आत्माएं हुए हैं, लेकिन ऐसे विधि पूर्वक पूजा आप ऊंचते ऊंच परमात्मा बच्चों की होती है. உலகத்துல எவ்வளோ பேர் மகான்கள்லாம் இருந்தாலும் பாபா சொல்றார், பரமாத்மாவின் குழந்தைகள் யாராக இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் விதிப்படி பூஜை என்பது ஏற்படுகிறது. क्योंकि इस समय हर कर्म में कर्मयोगी बन कर्म करने की विधि का फल पूजा भी विधि पूर्वक होती है. பாபா அதுக்கு காரணம் சொல்றாங்க. ஏன்னா இந்த நேரம் நம்ம ஒவ்வொரு கடமைகளை செய்யும் போதும் நான் கர்மயோகி ஆத்மா, கர்மயோகி பாபாவை நான் நினைவு செய்வதற்காக இந்த காரியத்தை செய்கிறேன். இந்த காரியங்கள்ல பாபா நினைவு இருக்குது அப்படின்னு கர்மயோகிங்கிற விதி மூலமாக, அதாவது பலன் பூஜை கூட விதிப்படி நடக்குது நமக்கு. ஹோலி அர்த்தாத் பவித்ர.
பாபா சொல்கிறாங்க, ஹோலி என்றாலே தூய்மையின் அடையாளம். ஹோலியஸ்ட் பிஹோ ஹையஸ்ட் பிஹோ. நீங்கள் புனிதமாகவும் இருக்கீங்க, உயர்ந்தவராகவும் இருக்கீங்க. பிராமன் ஜீவன் கா ஃபவுண்டேஷன் கி பவித்திரதா. இந்த பிராமண வாழ்க்கையினுடைய ஃபவுண்டேஷனை எது தெரியுமா? தூய்மை தான். சங்கல்ப் மாத்திர பி அபவித்திரதா சிரேஷ்ட பண்ணே நகி தேத்தி. கனவுல கூட தூய்மையற்ற விஷயங்கள் நம்மை சிரேஷ்டமாக்க விடாது. பவித்ரதா ஹி சுக் சாந்தி கி ஜன்னி. தூய்மைதான் சுகம் சாந்தியின் பிறப்பிடம். பவித்ரதா சர்வ பிராப்தியோं का चाबी. தூய்மைதான் அனைத்து பிராப்திகளுக்கும் சாவி. इसलिए आप सबका ஸ்லோகன் यही है, பவித்ர பனோ யோகி பனோ. ஆகையினால உங்கள் அனைவரினுடைய ஸ்லோகன் இதுதான், பவித்திரமாகுங்கள், யோகி ஆகுங்கள். जो होली भी यादगार है, उसमें भी देखो पहले जलाते फिर मनाते. ஹோலிங்கிற பண்டிகை கூட நீங்கள் எடுத்துக்கோங்களேன், நினைவார்த்தமா உங்களுடைய நினைவு சின்னமாக. முதல்ல எரிக்கப்படுது, அதுக்கப்புறம் தான் கொண்டாடப்படுது. ஜலானே பினா நகி மனாத்தே. பழசெல்லாம் எரிக்காம கொண்டாடுவதில்லை. अपवित्रता को जलाना. योग के अग्नि द्वारा अपवित्रता को जलाते हो. எதெல்லாம் தூய்மை குப்பைகள் அதை எரிக்கிறாங்க. பாபா சொல்றார், நீங்க யோகா அக்னி மூலமா தூய்மை அற்றதை எரிக்கின்றீர்கள். உஸ்கா யாதுகார் வா ஆகுமே ஜலாத்தே. நம்ம பாபா சொல்றார் இல்லையா, நம்ம அசுத்தங்களை சங்கல்பத்துல தூய்மையை கொண்டு வரோம். எதெல்லாம் அசுத்தமான விகார எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், இதெல்லாம் பாபாவை நினச்சி மாற்றிக்கிறோம், எரிச்சிடுறோம் யோகா அக்னியில். இதை தான் அவங்க நெருப்பில் எரிக்கிறாங்க. ஜலானே பாத் சோ பவித்ர பன்தே குஷியா மனாத்தே. எரிச்ச பிற்பாடு சந்தோஷத்தை கொண்டாடுறாங்க, சுத்தம் அடைஞ்சிட்டாங்க இல்லையா. பவித்ர பண்ணை யாதுகார் மிலன் மனாத்தே ஹே. பாபா சொல்றார், தூய்மை ஆன பிறகுதான் சந்திப்பை கொண்டாடுகின்றனர். आप भी जब अपवित्रता को जलाते हो परमात्मा संग के रंग में लाल हो जाते हो. அவங்க எப்படி எரிச்ச உடனே சந்தோஷமா இருக்காங்களோ, அதே போல நீங்க கூட அசுத்தமான எண்ணங்களை எரிக்கின்றீர்கள். பரமாத்மாவின் தொடர்பு என்ற சாயத்துல நீங்க பிரகாசமாயிடுறீங்க. சர்வ ஆத்மாவுக்கு பிரதி சுப பாவனா சுப காமனாஸ்கா மிலன் மனாத்தே ஹோ. இதெல்லாம் அடைஞ்ச பிற்பாடு பரமாத்மா பாபாவுடைய தொடர்புல நீங்க பிரகாசம் ஆன உடனே, பாப் சமான் ஆன பிறகு நீங்க எல்லா ஆத்மாக்களையும் எப்படி சந்திக்கிறீங்க? உயர்ந்த கண்ணோட்டத்தோட, உயர்ந்த மனோநிலையோட, உயர்ந்த செயல்பாடுகளோட அவங்கள நீங்க சந்திப்பை கொண்டாடுகின்றீர்கள். ஜோ பாப் தாதா கி ஸ்ரீமத்துகே சுக்குதோ அவர் சுக்குலோ. பாப் தாதாவினுடைய ஸ்ரீமத்தை இதுதான். எதுவென்றால் சுகத்தை கொடுங்கள், சுகத்தை எடுங்கள். व्यर्थ संकल्पों का क्यों क्या कैसे कौन दुख अनुभव करते हो. உங்களுக்கு துக்கம் கொடுக்கறது அடுத்தவங்க கிடையாது, யார் தெரியுமா? உங்க மனதில் வரக்கூடிய வீணான எண்ணங்கள், கேள்விக்குறிகள். ஏன், எதுக்கு, எப்படி, அப்படி, இப்படி, இந்த மாதிரி கேள்வி என்ன பண்ணுது? துக்கத்தின் அனுபவத்தை ஏற்படுத்துது. ஆகவே பாபாவோட ஸ்லோகன் என்ன? சுகத்தை கொடுங்கள், சுகத்தை அடையுங்க. ஸ்ரீமத் கா உல்லங்கன் ஹோ ஜாத்தா ஹே. எப்போ நம்ம சுகம் கொடுக்குறோம், சுகத்தை அடையிறோம், இதை மீறும்போது, இந்த ஸ்ரீமத்தை எப்போ நம்ம மீறுகிறோம், அப்பொழுதுதான் என்ன கிடைக்குதுங்கிறார் பாபா. எப்போ இந்த ஸ்ரீமத்தை மீறுறோமோ அப்போ நம்மளுடைய எண்ணங்கள்லாம் வீணாகுது, சக்தி குறையுது. तो अभी सभी बच्चे दुआ लेना दुआ देना सीख गए हो ना. பாருங்க, இப்போ நீங்கள் ஆசீர்வாதங்களை கொடுக்கவும் ஆசீர்வாதங்களை அடையவும் நீங்கள் கற்றுக்கொண்டு விட்டீர்கள் அல்லவா. பிரதிஜ்ஞா அவர் திடத்தா சே பிரதிஜ்ஞா கரோ. ஒன்று உறுதி எடுங்க, ரெண்டாவது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த உறுதியில். அப்படி ப்ராமிஸ் எடுக்கணும். சுக்கு தேனா சுக்கு லேனா, துவா தேனா துவா லேனா. சுகம் கொடுப்பேன், சுகத்தை அடைவேன். ஆசீர்வாதம் கொடுப்பேன், ஆசீர்வாதம் அடைவேன். பிரதிஜ்ஞா எடுத்துட்டீங்களா?
தைரியம் இருக்கா? जिसमें हिम्मत है आज से जड़ता का संकल्प लेते दुआ लेंगे दुआ देंगे. இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம எல்லாருக்கும் நான் ஆசீர்வாதம் தருவேன், ஆசீர்வாதம் தருவேன், ஆசீர்வாதம் கொடுப்பேன் கொடுப்பேன் அப்படிங்கிற உறுதியை இன்று நாம் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். अच्छा वरदानम. नॉलेजफुल स्थिति द्वारा परिस्थितियों को पार करने वाले अंगद समान अचल अडोल भव. ஞானம் நிறைந்த ஸ்திதி மூலம் பிரச்சனைகளை கடந்து செல்லக்கூடிய அங்கதனுக்கு சமமாக ஆடாமல் அசையாமல் இருப்பவராக இருங்க. रावण राज्य की कोई भी परिस्थिति व्यक्ति जरा भी संकल्प रूप में भी हिला न सके. இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் மனிதர்களாக இருந்தாலும் கொஞ்சம் கூட சங்கல்பத்தை யாருமே அசைக்கக்கூடாது. ஐசா அச்சல் அடோல் பவக்கே வரதானி பண்ணும். அந்த மாதிரி ஆடாத அசையாத ஆத்மா நான்கிற வரதானத்தை பெற்றவராக இருங்க. क्योंकि कोई भी विघ्न गिराने लिए नहीं मजबूत बनाने लिए आता है. எந்த ஒரு தடையும் உங்களை தள்ளுறதுக்காக வரல, உங்களை உறுதிப்படுத்துறதுக்காக வருது. நாலேஜ்ஃபுல் கபி பேப்பர் கோ தேக்கர் கன்ஃபியூஸ் நஹி ஹோத்தே. யார் அறிவாளிகளோ அவங்க டெஸ்ட் பேப்பரை பார்த்துட்டு கண் கலங்க மாட்டாங்க, குழப்பம் அடைய மாட்டாங்க. माया किसी भी रूप में आ सकती है लेकिन आप योगी जाकर रखो. பாபா சொல்றாரு, மாயா எந்த ஒரு ரூபத்தில் வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறார் பாபா? தகுதியானவராக விழித்தலோட இருங்க, அவேர்னஸோட இருங்க. நாலேஜ்ஃபுல் ஸ்திதி में रहो, सब विघ्न स्वतः समाप्त हो जाएंगे. பாபா சொல்றாங்க, நீங்கள் நாலேஜ்ஃபுல்லாக இருக்கும்போது எல்லா தடைகளும் தானாகவே அழிந்துவிடும். आप अचल अडोल स्थिति में स्थित होंगे. நீங்கள் ஆடாத அசையாத ஸ்திதியுடையவர்களாக ஆகிவிடுவீர்கள். பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க, शुद्ध संकल्प का खजाना जमा हो तो व्यर्थ संकल्पों में समय नहीं जाएगा. शुद्ध சங்கல்பத்தினுடைய பொக்கிஷத்தை சேமித்து கொண்டீர்கள் என்றால் வீண் எண்ணங்களில் நேரம் போகாது. பாபா வியக்த இஷாரா கொடுக்குறாங்க, ஆன்மீக ராயல்டி பியூரிட்டியினுடைய பர்சனாலிட்டியை நம்ம கடைப்பிடித்தலை பற்றி. प्योरिटी की पर्सनालिटी के आधार पर ब्रह्मा बाप आदि देव पहला प्रिंस बने. ब्रह्मा बाबा आदि देव फर्स्ट प्रिंस ஆனதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் தூய்மையினுடைய பர்சனாலிட்டி இருந்தது. ऐसे आप भी फॉलो फादर कर 1 नंबर की पर्सनालिटी की लिस्ट में आ जाओ, क्योंकि ब्राह्मण जन्म का संस्कार ही पवित्र है. அதே போல் நீங்களும் நம்மளுடைய பிரம்மா பாபா எப்படி நம்பர் 1ல் வந்தாரோ அதே போல் ஃபஸ்ட்டு நம்பரினுடைய பர்சனாலிட்டியினுடைய லிஸ்ட்டில் நீங்கள் வந்துடுங்க. ஏன்னா பிராமண வாழ்க்கையின் சன்ஸ்காரமே தூய்மை தான். ஆப்கி சிரேஷ்டதா மகானதா ஹி பவித்ரதா. உங்களுடைய சிரேஷ்ட நிலை மகான் தன்மையே தூய்மையாகும். பாபா சொல்கிறாங்க, முக்கியமாக அந்த தூய்மையில் எப்படி பாபா ஃபஸ்ட்டு நம்பரில் வந்தாரோ அந்த மாதிரி நாமளும் கடைப்பிடிப்பது நல்லது. இன்று இன்டர்நேஷ்னல் யோகா டே. நம்ம எல்லாரும் ஈவினிங் 6 to 7 எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து அன்பான பாபாவை நினைவு செய்வோம். ஓம் சாந்தி.